ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் சேஷத்வ வர்ணன கதாம் அதிதஸ்ய காஷ்டா தத்பக்த சேவனமிதம் பரமம் சுபோக்யம் இத்தியாதிகம் வகுளபூஷண ஏகவக்தி சத்ருக்ன மார்க பதிகோத பவன் பிரகிருஷ்டா. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பதிகம் நாம் அடியாருக்கு அடியாராக இருப்பதே வாழ்வின் லட்சியம்னு உணர்த்தக்கூடிய நெடுமார்க்கடிமை என்ற திருவாய்மொழி பதிகத்தை நாம அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 8வது பாசுரத்தை காண உள்ளோம். இது ஒவ்வொரு பாட்டிலும் ஓரொரு காரணம் சொல்லி நாம் அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் லட்சியம், சத்ருகுணன் வழியிலே பயணிப்போம் என்று நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார். அதுல 8ஆம் பாட்டுல ஒரு காரணம் சொல்றார். பெருமாள் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? பிரளய கடலிலே பள்ளி கொண்டிருப்பவர். இந்த உலகமெல்லாம் அழிந்து பிரளய காலம் வரும்போது பிரளய கடல்ல படுத்துட்டு இருப்பார். அவர் திருவடியை போய் நான் பிடிக்கிறேன்லாம் போனா பிரளய கடல்ல நாமெல்லாம் மூழ்கி போக வேண்டித்தான். அப்ப நம்மால் முடிந்தது, அவனுடைய அடியார்கள் கண்கண்ட தெய்வங்களாக இருக்கிறார்கள், அடியார்கள் திருவடியை பிடிச்சுன்னு பெருமாள்கிட்ட போகணுமே ஒழிய அவர் நினைச்சா பிரளய கடல்லையே போய் படுத்துப்பார், நாடி நேராக செல்ல முடியுமா? அதனால அடியாருக்கு அடியாராக இருப்போம் என்கிறார் நம்மாழ்வார். 8வது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி. திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் நம்மை எல்லாம் அழைத்து அடியார்களோடு கூடியிருங்கள், அதுதான் ஆனந்தம். கடந்த 7வது பாசுரத்துல கூட நனிமாக்கலவி இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கே, நமக்கு எப்போதும் அடியார்களோடு கூடியிருக்கும் ஆனந்தம் அதுதான் வேணும்னார். சொல்லிட்டு நம்மாழ்வார் யோசிச்சாராம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னார். என்னன்னு கேட்டோம். அடியார்களோடு கூடி இருந்தாதான் ஆனந்தம்னு சொல்லிட்டேன். இல்ல அடியார்களை தரிசித்தாலே ஆனந்தம், கண்ணால் கண்டாலே ஆனந்தம். அப்ப நாம போய் கூடியிருந்து அப்புறம் தான் புதுசா ஆனந்தம்னு தேவையில்லை. இப்ப நாம கோவிலுக்கு போறோம், பெருமாளோட அப்படியே ஒண்ணும் கூடியெல்லாம் இல்ல, சேவிக்கிறோம், கண்ணால பெருமாளை சேவிச்சுட்டு ஆனந்தம்னு திரும்பி வரோம் இல்லையா? அது போல பக்தர்களின் கூட்டங்களை கண்ணால் கண்டால் அது காண்பதே ஆனந்தம் என்று தெரிவிக்கிறார். அதுதான் 8வது பாசுரம். அப்ப இதன் கருத்து என்னன்னா, அடியார்களோடு கூடி இருக்க வேண்டிதான், வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் கூடின பின் தான் ஆனந்தம்னு இல்ல. ஏன்னா நனிமா கலவி இன்பமேன்ட்டார் முன்பாட்டுல. கலந்தாதான் ஆனந்தம்னு இல்ல, கண்டாலே ஆனந்தம் என்கிறார். பெருமாளை தரிசித்தால் என்ன ஆனந்தமோ அடியார்களை தரிசிக்கும் போது அதைவிட பேரானந்தம். 8ஆம் பாசுரம். நாளும் வாய்க்க நங்கட்கு நளிர் நீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமன் இலாத பல பரப்பி நீளும் படர்பூங் கற்பக காவும் நிறைப்பல் ஞாயிற்றின் கோளும் உடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. நாளும் வாய்க்க நங்கட்கு நளிர்நீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமன் இல்லாத பல பரப்பி நீளும் படர்பூங் கற்பகக்காவும் நிறைப்பல் ஞாயிற்றின் கோளும் உடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. இப்ப நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எங்களுக்கு எது வாய்க்கணும் தெரியுமா? அடியார்களோடு கூடுவதெல்லாம் அப்புறம். நாளும், நாளும்னா எப்போதும் அர்த்தம். வாய்க்க என்றால் நமக்கு அது வாய்ப்பாக கிடைக்க வேண்டும், வாய்க்க வேண்டும். அது நமக்கு ஒரு பிளெஸிங், ஒரு பூன், அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும். யாருக்கு? நங்கட்கு. நங்கட்குன்னா நம்ம அத்தனை பேருக்கும். நாளும் வாய்க்க நங்கட்கு, நம்ம அத்தனை பேருக்கும் வாய்க்கணும், கிடைக்கணும். எதுனா அடியார்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம். கலப்பதுங்கிறது அப்புறம், தரிசித்தாலே ஆனந்தம். நாளும், அது ஒரு நாள் கூட நமக்கு தப்பி போக கூடாது. நாளும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கணும். வாய்க்க, அது கிடைக்கிறதுனா சாமானிய விஷயம் இல்ல. வாய்த்தல் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பாக்கியம்னு அர்த்தம். அது நமக்கு நங்கட்கு, ரொம்ப தாழ்ந்தவர்களான நமக்கும் கூட அது கிடைக்க வேண்டும். ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவன்கிறத முதல்ல சொல்லி அப்படிப்பட்டவனுடைய அடியார்களை காணும் பாக்கியம் வேணுங்கிறத பாட்டுல மேலே தெரிவிக்கிறார். பகவான் எப்படிப்பட்டவன்னா நளிர் நீர் கடலை படைத்து, அவர்தான் பிரளய காலத்துல பிரளய கடல், ஊழி வெள்ளம்னு சொல்றோமே, அதை உருவாக்கினதே பகவான் தான். நளிர் என்றால் குளிர்ந்தன்னு அர்த்தம். நளிர் நீர் என்றால் குளிர்ச்சியான நீரை உடைய கடலை, பிரளய கடலை படைத்து அவன்தான் உண்டாக்கி மொத்த உலகத்தையும் அப்புறம் விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே கொண்டு அந்த பிரளய கடலிலே சயனித்திருக்கிறான் பகவான்.
எல்லாம் சரி, நீர்க்கடலை படைத்துன்னு சொன்னா போதும். அது ஏன் நளிர் நீர், குளிர்ந்த நீரை உடைய பிரளய கடல்னு ஏன் சொல்லணும்னா, நம்பிள்ளை வீட்டுல விளக்குறார், அந்த பிரளய கடல்ல பெருமாளே பள்ளி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு நாராயணன்னு பேர் என்று கூட விஷ்ணு புராணத்தில் ஒரு குறிப்பு கிடைக்கிறது. நாராயணனுக்கு பல விளக்கங்கள் உண்டு. ஆனா விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் என்ன சொல்றார், அந்த பிரளய கடல் ஜலம் இருக்கிறது அல்லவா, அந்த ஜலத்துக்குத்தான் நாரம் என்று பெயர். அந்த நாரமாகிய அந்த பிரளய கடல் அதையே தனக்கு அயனம் இருப்பிடமாக கொண்டு பள்ளி கொண்டிருந்ததாலே நாரம் என்னும் பிரளய கடலை அயனம் இருப்பிடமாக கொண்டதால் நாராயணன் அவனுக்கு திருநாமம் வந்தது என்று பராசர மகரிஷி வர்ணிச்சிருக்கார். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், படுத்துக்கணும்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றா, குழு குழு வசதி, ஏர் கண்டிஷனர், ஏசி போட்டுன்னு படுத்துக்கிறா இல்லையா. முதல்ல ஏசி போட்டுன்னு சயனிச்சவர் யாருன்னா பெருமாள் தானா. ஏன்னா அந்த பிரளய கடல்ல பள்ளி கொள்ளணும்னா அது பாட்டுக்கு அடுப்பு மாதிரி சுட்டுதுன்னா, சூடான கடலா இருந்துருத்துன்னா கஷ்டம். படுக்கணும்னா ஏசி போட்டு குழுகுழுன்னு இருக்கணும். அதனால அந்த கடலை படைக்கும் போதே நளிர் நீர் கடலை படைத்து, நளிர் என்ற குளிர்ச்சி மிக்க கடலாக அந்த பிரளய கடலை உருவாக்கி அதன் மீது சயனித்தாராம். எப்படி சயனித்தார்னா, இதையும் நம்மாழ்வார் சுவைபட விளக்குறார். சில பேர் என்ன பண்ணுவாளாம், சில மெத்தையில சயனிச்சார்னா என்ன தவிர வேறு யாரும் படுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கைகளை நன்னா விரிச்சுண்டு காலையும் நன்னா விரிச்சுண்டு மொத்த பெட்டும் எனக்குத்தான் சொந்தம்னு சயனிப்பாளாம். அது போல பெருமாளுக்கு இது வாட்டர் பெட், பெட் சோரே வராத வாட்டர் பெட், அதுல சயனிக்கிறார். என்ன பண்ணிட்டாராம், வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். இடம் கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, எல்லாரையும் உண்டு வயிற்றுக்குள்ளதானே வச்சுட்டு இருக்கார். அதனால வேற யாருக்கும் இடம் தேவையில்லைன்னு தன் தோளும் தாளும் முடிகளும் சமனில்லாத பல பரப்பி மொத்தமாக, அது என்ன, ரெண்டு திருவடியோடு ரெண்டு கையோடு ஒரு தலையோடு படுத்துனுட்டா கூட வேற யாருக்காவது ஏதாவது கொஞ்சம் இடம் மிஞ்சிடுமா, யாருக்குமே இடம் இல்லை என்பது போல பல பல திருவடிகள், பல பல திருத்தோள்கள், பல பல திருமுடிகள். சகசிர சீரிஷா புருஷகா சகசிராட்ச சகசிரபாத்துன்னு வேதம் சொன்னது போல தன் தாளும் பல பல திருவடிகளை உண்டாக்கி விரித்தான், தோளும் பல பல தோள்களை உண்டாக்கி கொண்டான், முடிகளும் பல பல தலைகளை உண்டாக்கி கொண்டான். அத்தனையும் எப்படின்னா சமன் இல்லாத, சமன்னா உவமை, இது நிகர்னு சொல்லலாம்னு அர்த்தம். சமன் இல்லாதன்னா அவருடைய திருமுடிகள், அவருடைய திருக்கரங்கள், அவருடைய திருவடிகளுக்கு வேறு எதுவுமே உதாரணம் சொல்ல முடியாது. அப்படி ஒப்பற்றதான தன்னுடைய வடிவம், அந்த தலைகள், திருத்தோள்கள், திருவடிகள் ஆகியவற்றை பல, அதெல்லாம் 2 4 கிடையாது, பல பல முடிகள், பல பல தோள்கள், பல பல திருவடிகள், அவற்றை பரப்பி அந்த மொத்த பிரளய கடலிலும் பரப்பி தன்னோட அவயவங்களை மட்டும் பரப்பி கொண்டு வேறு இடமே இல்லாமல் அது நிறையும்படியாக அந்த பகவான் பள்ளி கொண்டான். இவரை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமாங்கிறார் நம்மாழ்வார். அவனுக்கு போய் நேரடியா அடியாராரேன்னா, சகசிர சீருஷா புருஷகா, தோள்களாயிரத்தாய், முடிகளாயிரத்தாய், துணைமலர் கண்களாயிரத்தாய், தாள்களாயிரத்தாய், பேர்களாயிரத்தாய்ன்னு எல்லாம் ஆயிரம் 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 இருக்கு. இவர்கிட்டெல்லாம் நம்ம கிட்டக்க போக முடியுமா? மேலும் சமன் இல்லாத ஒரு ஓமை கூட நம்மளால சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட அவயவங்கள் கொண்டவர் அப்படின்னார் நம்மாழ்வார். நாம சொன்னோம், சுவாமி ஓமை இல்லைங்கிறது எங்களுக்கு புரியுது, ஆனா கொஞ்சம் ஏதாவது புரியறாப்புல ஓமை சொன்னாதான், ஓ அவரோட தலை இப்படி இருந்திருக்கும், தோல் இப்படி இருந்திருக்கும், திருவடி இப்படி இருந்திருக்கும்னு நாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஓமை சொல்லுங்களேன்னு ஆழ்வார் யோசிச்சார். சமன் இல்லாத ஓமை கிடையாதுதான். என்ன பண்றது, ஒருத்தன் யானையே பார்த்தது இல்ல, எரும மாட்டை தான் பார்த்திருக்கான், யானை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டே இருந்தா போனா போறது போ. இந்த எரும மாட்டுக்கு தும்பிக்க முளைச்சா அதுதான் யானையும் பாலம். வேற என்ன பண்றது, இவனுக்கு அப்படி சொல்லித்தானே புரிய வச்சாகணும். அது போல நம்மாழ்வார் என்ன பண்ணார், சரி நீங்க ரொம்ப கேட்கறதுனால அவனுக்கு சில ஓமைகள் சொல்கிறேன்னு பாட்டின் 3வது அடி பாடுகிறார். நீளும் படர்பூம் கற்பக காவும் நிறைப்பல் ஞாயிற்றின் கோளும். பெருமாள் எதெல்லாம் பரப்பிண்டு சயனிச்சார்னா, தாளும் தோளும் முடிகளும், அதாவது பல பல திருவடிகள். தாள் என்றால் திருவடி, தோள் அப்படின்னா கை, தோளோடு கூடிய கை, பல கை. முடி அப்படின்னா தலை, அத்தோடு கூடிய கிரீடம்னு அர்த்தம். அப்போ முடிங்கிறது தலையை குறிக்கிறது, தோளுங்கிறது கையை குறிக்கிறது, தாளுங்கிறது காலை குறிக்கிறது. இந்த 3க்கும் வரிசையா உதாரணம் சொல்றார். அவருடைய தாள், அந்த திருவடி எப்படி இருக்கான், நீளும் படர்பூ, பூ போன்ற மெல்லிய திருவடிகள். ஒரு மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ, அதுவும் சாதாரண தாமரை இல்ல, நீளும், நீளும்னா நீண்ட, படர் அப்படின்னா படர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது பெரிய பெரிய நீண்ட தாமரைகள் படர் வரிசையாக படர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அது போல தாழ் பல பரப்பி, அவர் திருவடிகளை அந்த பிரளய கடல்ல பரப்பி இருப்பதை பார்த்தால் வரிசையா தாமரை மலர்ந்தது போல இருக்கான். அப்பா இவ்வளவு தாமரையா படர்ந்து இருக்குன்னா, தாமரை படரவில்லை, திருவடிகளை படர்த்தி இருக்கிறான் பகவான். அப்போ நீளும், நீண்டு இருக்கக்கூடிய, படர் வரிசையாக படர்ந்து இருக்கக்கூடிய
பூம், பூ என்றால் இங்கே தாமரை மலரை குறிக்கிறது. நீளும் படர் பூம் என்பது தாமரை போன்ற திருவடிகள். சரி, அவருடைய தோள்கள் எப்படி இருக்கும்னா அதைத்தான் அடுத்து கற்பக காவும். இந்த பாட்டை எப்படின்னா 2வது அடி 3வது அடி 2வது அடி 3வது அடி சேர்த்து சேர்த்து ரசிக்கணும். தன் தாளும் நீளும் படர்பூம், தோளும் கற்பக காவும், முடிகளும் நிறைப்பல் ஞாயிற்றின் கோளும். அப்போ இப்ப தோல் எப்படி இருக்கான்? கற்பக காவும். கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம். கற்பக கா அப்படின்னா கற்பக மர சோலை. தேவலோகத்துல இருக்க கற்பக மர சோலை தேவலோகத்துல ஒண்ணுதான் இருக்கு. ஆனா பிரளய வெள்ளத்துல பெருமாள் பல தோள்களை அப்படி பரப்பிக்கொண்டு சயனித்திருப்பதை பார்த்தால் வரிசையா ஏதோ கற்பக மர சோலைகளா இருக்கோ. ஒவ்வொரு தோளும் ஒரு கற்பக மர சோலை போல இருக்கான். அது போல பல சோலைகள் போல அவனுடைய அந்த அற்புதமான தோள்கள் இருக்கு. சரிப்பா, கிரீடத்தோடு கூடிய முடி அது எப்படி இருக்குன்னா ஆயிரக்கணக்கான சூரியன்கள், கோட்டிக்கணக்கான சூரியன்கள் அதன் ஒளி ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது போன்ற கிரீடத்தோடு கூடிய திருமுகம். அதுதான் நிறை பல் ஞாயிற்றின் கோளும். ஞாயிறு அப்படிங்கிறது இங்கே ஞாயிறு என்பதுதான் ஞாயிறுன்னு வடிவம் கொண்டு இருக்கிறது. ஞாயிறுனா சூரியன். எப்படிப்பட்ட சூரியன்னா பல் ஞாயிற்றின், பல பல சூரியன்கள். அந்த சூரியன்களும் எப்படிப்பட்டவர்னா நிறைந்த சூரியன்கள். ஏன்னா திடீர்னு தேய்ந்த சந்திரன் மாதிரி ஒருவேளை தேய்ந்த சூரியனான்னு கேட்டுடாதீங்க. நிறைந்து இருக்கக்கூடிய பல பல ஞாயிற்றின் சூரியர்களின் கோள் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அத்தனை சூரியன்களின் ஒளியும் ஒன்று சேர்ந்து ஒரு திவி சூரிய சகசிரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா இது பாசதிருஷி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹான்னு பகவத்கீதையில் கண்ணனுடைய விஸ்வரூபத்தை வர்ணிக்கும் போது இந்த ஸ்லோகம் நாம் காண்கிறோம். வானத்துல 1000 சூரியன்கள் ஒன்று சேர்ந்து வெடித்தால் அந்த ஒளிப்பிழம்பு எப்படி இருக்குமோ அது போன்ற ஒளியோடு கண்ணன் விஸ்வரூபம் எடுத்தான்னு. அப்ப அவனுடைய கிரீடம் நிறைப்பல் ஞாயிற்றின் கோளும். ஆயிரக்கணக்கான சூரியன்களுடைய ஒளி ஒன்று சேர்ந்தது போல இருக்கு. இப்ப இந்த காட்சியை நினைச்சு பாருங்க. பெரிய பிரளய கடல், அதுல அப்படியே தன் அவயவங்களை பரப்பி பெருமாள் சயனிச்சுருக்கார். திருவடியை பார்த்தா வரிசையா பெரிய தாமரைகள் மலர்ந்தது போல இருக்கு. தோள்களை பார்த்தா கூட்டம் கூட்டமா கற்பக மர சோலைகள் போல இருக்கு. அவர் கிரீடத்தை பார்த்தா ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒளி வீசுவது போல இருக்கு. இத்தனையும் கோளும், இப்படிப்பட்ட ஒளியும் உடைய அப்படின்னா தன்னகத்தை கொண்டன்னு அர்த்தம். எல்லாம் கொண்டு இருக்காருப்பா. திருமேனி எப்படி இருக்குன்னா மணிமலை போல் கிடந்தான்ட்டார். மணிமலைனா, மணினா ரத்தனம்னு அர்த்தம். மணிமலைனா ரத்தனத்தால் செய்யப்பட்ட ஒரு மலை. பச்சைமா மலை போல் மேனின்னு பாடுறாரு இல்லையா தொண்டரடி பொடியாழ்வார். ஒரு நல்ல பச்சை மரகத கல் இருக்கு. அந்த கல்லாலேயே ஒரு மலை பண்ணியிருக்கா. அந்த மலை நேரா இல்லாம அப்படியே சாஞ்சு கடல்ல மிதந்தா எப்படி இருக்கும்? அப்போ பிரளய வெள்ளத்துல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய காட்சி ஒரு பெரிய ரத்ன மலை, மணிமலை கிடந்தான். மணிமலை போல் கிடந்தான். நேரா இருக்க வேண்டிய மலை அப்படியே ஒருவேளை சாஞ்சாலும் மூழ்காம அப்படியே தண்ணியில ஒரு மலை மிதந்துன்றதா எப்படி இருக்கும்? சாதாரண மலையில ரத்தன மலை மிதந்தா எப்படி இருக்கும்? ரத்தன மலை போல பெருமாள் இருக்கார். அவருக்கு மேல பார்த்தா 1000 சூரியன்களை போல கிரீடம், பல பல கற்பக சோலைகளை போல தோள்கள், பல பல படர்ந்த தாமரைகளை போல திருவடி, இதெல்லாம் அங்காங்கு இருக்க அவரோ ஒரு ரத்தன மலை போல கிடக்க. அப்பா, இந்த பகவானுடைய அடியார்கள் கூட்டம் தான் நமக்கு தேவை. அதுலயும் போன பாட்டுல கூடி இருக்கணும்ட்டேன், வேண்டாம். தமர்கள் கூட்டமே. தமர்கள் அப்படின்னா அடியார்கள்னு அர்த்தம். மணிமலை போல் கிடந்தான் தமர்கள். இப்படி பிரளய வெள்ளத்துல பள்ளி கொண்டானே பகவான், அவனுடைய தமர்கள் அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கூட்டமே போதும் அப்படின்னா அந்த கூட்டத்தை காண்பதே போதும்னு அர்த்தம். இந்த பாட்டுல பாருங்க, நான் சேரணும்னு ஆழ்வார் சொல்லவே இல்லை. நமக்கு நாளும் வாய்க்க நங்கட்குன்னு ஆரம்பிச்சார். நமக்கு வாய்க்கணும் கிடைக்கணும்னார். எது கிடைக்கணும்னா தமர்கள் கூட்டமே, அந்த அடியார்களின் கூட்டம் கிடைத்தாலே போதும், தரிசித்தாலே போதும்னார். இப்போ ஒரு கேள்வி நம்பிள்ள வீட்டுல கேட்டார். சரி, இவருக்கு அடியார்கள்ட்ட தான் ஈடுபாடுங்கிறது புரியுது. ஒரே ஒரு அடியாரை கண்டால் போதும்னு சொல்லாமல் தமர்கள் கூட்டமே, தமர்களாகிய அடியார்களின் கூட்டத்தை காண வேண்டும்ங்கிறாரே நம்மாழ்வார். என்ன காரணம்னா அதுக்கு நம்பிள்ள எழுதுறார் வியாக்கியானம். அதுவா, ரொம்ப நாளா பசியில தவிச்சவருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னா வெறும் தயிர் சாதம் மோர் சாதம் போடுறேன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். கொஞ்சம் ஒரு ஃபுல் மீல், சவறு குழம்பு, சாத்தமுது, அத்தோட திருக்கண்ணுமுது, பலவிதமான கரமுது, கூட்டு, இது போல பல விஷயம், பல டிஷ்ஷஸ் எதிர்பார்த்து எல்லா டிஷ்ஷோடையும் சேர்த்து தானே சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். நம்மாழ்வார் ரொம்ப நாளா அடியார்களோடு கூடி இருக்கணும்னு விரும்பும்போது யாராவது ஒரே ஒரு அடியாரை கூட்டுன்னு வந்து வச்சு பாருங்க ஒரு அடியார் கிடைச்சுட்டாருன்னு சொன்னா திருப்தி அடைய மாட்டாராம், காண வேண்டும். ஆனா அடியார்கள் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கட்பயனாவதே. கூட்டம் கூட்டமா அடியார்களை காண வேண்டும், அந்த பாக்கியம் வேண்டும். அடியார்களை பார்த்துட்டாலே போதும், தரிசித்தாலே போதும். அந்த தரிசனமே பெரிய பாக்கியம். அது அடியனுக்கு வாய்க்க வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்திப்பதுதான் இந்த 8வது பாசுரம். நாளும் வாய்க்க நங்கட்கு நளிநீர் கடலை படைத்து
தன் தாளும் தோளும் முடிகளும் சமனிலாத பலபரப்பி நீளும் படர்ப்பும் கற்பக காவும் நிறைப்பல் ஞாயிற்றின் கோளும் உடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. அப்ப நமக்கு எது வேணும்னா அந்த பெருமாள் தன்னுடைய திருவடி திருக்கை திருமுடி எல்லாத்தையும் பல பல பரப்பி பிரளய கடல்ல பள்ளி கொள்வார். குளிர்ந்த பிரளய கடலை அவரே உருவாக்கி பள்ளி கொள்வார். அதுல அவருடைய கிரீடம் பார்த்தா 1000 சூரியனை போல ஒளி வீசுறது, தோள்கள்ல பல கற்பக சோலை, திருவடி பல தாமரைகள் படர்ந்திருப்பது போல இருக்கு. அந்த பகவானுடைய அடியார்கள் கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்தை காணும் பாக்கியம் தான் நமக்கு வேண்டும். அந்த காணும் பாக்கியம் நாளும் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். அப்போ போன பாட்டுல கூடணும்னார், கூடுவது அப்புறம் கண்டாலே பெரிய பாக்கியம் என்று தெரிவிக்கிறார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். ஸ்ருட்வா சீதாம்புவார்த்திம் நிஜ சரண புஜா சீர்ஷ மாஸ்தீரிய நானா நிஸ்துல்யம் விஸ்ததோச்சை ருச்சிர சுரநக அநேக சூர்யாதபாட்யா ஆனீலோ ரக்தசைலே டிவசயிதவதோ தாச சங்கேன சங்கஹா தத் சௌந்தர்யஸ்த சித்த பிரமுதித மனசா சித்தியது பிரத்யகம் நஹா. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். May we be blessed with the sight of the group of devotees forever who worship the Lord, who created the cool waters, spread his many vast flower-like feet, many kalpaka garden-like shoulders, and many crowns which dazzle like thousands of suns, and reclined like a gem hill என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ நாம நம்மாழ்வார்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம். அப்ப அடியார்களை பார்த்தா மட்டும் போதுமா, கைங்கரியம் பண்ண வேண்டாமான்னோம். நம்மாழ்வார் சொன்னார், நீங்க பாட்டையே சரியா புரிஞ்சுக்கல. அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றதுதான் லட்சியம். ஆனா கைங்கரியம் பண்றதுதான் பாக்கியம்னு இல்ல, பார்ப்பதே பாக்கியம். அப்ப கைங்கரியம் பண்ணுவது லட்சியம், ஆனா அடியார்களை தரிசித்தால் அதுவே பெரிய பாக்கியம். இந்த கிளாரிபிகேஷன் கொடுக்க போறார் நம்மாழ்வார். அதை அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நங்கட்டு நளிர் நீர் கடலை படைத்து தன் தாளும் தோளும் முடிகளும் சமனிலாத பல பரப்பி நீளும் படர்போம் கற்பக காவோம் நிறைப்பன்னாயிற்றின் கோளும் உடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. கோளும் உடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே.